பாரதி மலரிய பள்ளியின் காலாளர் அருமை சகோதரர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் புகழேந்தி அவர்களே, பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் நிர்வாக அலுவலர் பாரதி அவர்களே, இந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களே, இங்கே வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி பதிவு செய்கிறேன். இன்று பாரதி மழலையர் பள்ளி 37 ஆண்டுகளை கடந்து இன்று 38வது ஆண்டை நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அதுக்கெல்லாம் காரணங்கள் இங்கே இந்த பகுதியில் உள்ள பெற்றோர்கள். இந்த பாரதி மழலையர் பள்ளி பள்ளியை பொறுத்தளவில் யாரும் சாதாரண +2 படித்த டீச்சருங்க கிடையாது. இங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்கள் பிஎஸ்சி, பிஎட், எம்ஏ, பிஎட், எம்பிஎல் முடித்த பட்டதாரிகளை வச்சு தான் இந்த நிர்வாகங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதுபோல் இந்த பள்ளியில் சில பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சிலம்பாட்டம், கராத்தா, பரதநாட்டியம் போன்ற நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ மீண்டும் நான் காலாளர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணப்போ பரதநாட்டிய கிளாஸும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். கணினி மையமும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிந்தி டீச்சர் அவர்களும் அருமையான முறையில் இந்திய நடைமுறைக்கு, ஏன்னா பேசிக் ஃபவுண்டேஷன், அதாவது நீங்கள் மலர்வே பள்ளின்னு சொல்லியாச்சுனாவே நம்ம வயலில் எப்படி விவசாயம் பண்ணிட்டு நெல் விதைச்சதுக்கு பிறகு அதை காவந்து பண்ணி அதை நாற்று வர்றவர்களும் எவ்வளோ கஷ்டப்படுறது விவசாய பெருமக்களுக்கெல்லாம் தெரியும். திடீர்னு மழை வந்தாயா எனக்கு பார்த்து கட்டணும், நெல்லை அடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னா பெரிய அந்த நாற்றை உயிராக்கி கொண்டு வர்றதுக்கான பெரிய பாடுகள் இருக்குது. இங்கே இந்த ஸ்கூலை பொறுத்தளவில் நீங்கள் ப்ரீகேஜியில் இருந்துட்டு எல்லாமே 5th ஸ்டாண்டர்ட் வரையிலையுமே பேரண்ட்ஸ் அனுப்பி வச்சுருங்க. சின்ன குழந்தையிலிருந்து அவங்களை பயிற்றுவித்து அவங்களை ஊக்கப்படுத்தி, இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேத்திங்க இன்னும் பாரதி ஸ்கூலில் தான் இன்றைக்கி 6வது போயிருக்காப்புல. அங்கே உள்ள டீச்சர்ஸாக ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஸ்கூலில் வந்து படித்து வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க சில கொஸ்டின் இதெல்லாம் பேசும்போது எந்த ஸ்கூலில் அம்மா படிச்சேன்னு கேட்கும்போது பாரதி ஸ்கூல்னு சொல்லும்போது அங்கே உள்ள டீச்சர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பாராட்டியிருக்காங்க. அதனுடைய எடுத்துக்காட்டுன்னு சொன்னேன். ஏன்னா இந்த சின்ன பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் இருக்குது. இந்த உள்ள டீச்சர்ஸ் யாரும் வந்து இது கிடையாது. அவங்க அருமையாக அந்த மனநிலைக்கு ஏற்றவாறு இந்த குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்கிற முறையில் தான் இந்த பாடம் கற்பித்து வருகின்றார்கள். இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்லாமே, மாணவிகள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அதுபோல் சில ஸ்கூல் கண்டிஷனை பற்றினா அடுத்த தலைமை ஆசிரியர் அவர்கள் உரையில் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னாக்கா, விலை உயர்ந்த ஆபரணங்கள், எப்போதும் சொல்லக்கூடிய ஸ்டாண்டிங் ஆர்டர் தான், விலை உயர்ந்த ஆபரணங்களை போட்டு வரக்கூடாது, டைம்லி ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பணும், பிள்ளைங்க பள்ளிக்கூடம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளம்புற நேரத்தில் அம்மா எனக்கு சைன் பண்ணி கொடுங்க, அப்பா எனக்கு சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கி கிளம்பிடுவாங்க. ஏன்னா ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பாங்க, அது வந்து அர்ஜென்ட்டாக சைன் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு வரப்போ சைன் வாங்கியிருக்கியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நம்ம டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயம் வரும், நம்ம எடுத்து படிக்கணும், நம்ம கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் அப்படின்னா இவன் இங்க வந்துட்டு என்ன பண்ணுவான், அவன் வந்து கரெக்டா அவன் ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணுவான், டைரக்டா வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வந்து கிளியர் பண்ணுவான். நெக்ஸ்ட் திங் என்னன்னா டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படிங்கிறது என்னது, ஒபே அண்ட் ரெஸ்பெக்ட். நமக்கு தெரியும், மரியாதை கொடு, மரியாதையா இரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது எங்கே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நம்ம ஸ்கூலில் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, டிசிப்ளினுங்கிறது ஃபஸ்ட்டு அவன் வரப்போகிற ஆன் டைம். இப்போ ஸ்கூலில் வந்து 9:20 ப்ரேயர் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப என்ன பண்ணுவோம், 9:15 அட்லீஸ்ட் 9:15 அவன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து டிசிப்ளின். ஃபஸ்ட்டு அவனோட 5th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் நான். ஸோ வந்து ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா, மாரியம்மன் கோவிலில் பெஸ்ட்டு ஸ்கூல்னு பேர் எடுத்துருச்சு. ஸோ வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன். என்னென்னா, இப்போ வந்து ஸ்கூல் வந்து நீங்கள் 5th வரைக்கும் இந்த ஸ்கூலில் முடிச்சிருவீங்க, நெக்ஸ்ட்டு 6th to 12th வேறு ஸ்கூல் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்கள் பசங்க வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. எதுக்குன்னா படிக்கிற விஷயத்தில், இல்லை வேறு எதுவும் வாய்ஸ் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சாரி, இப்போ வேறு எதுவும் விஷயத்தில் அவங்க எதுவும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் இப்போலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.
நான் ஸ்கூல் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு இல்லாமல் அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத வந்து யோசித்து இப்போலேருந்தே அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, குட் டச் பேட் டச் வந்து இப்போலேருந்தே சொல்லிக் கொடுங்க. ஒரு விஷயத்தை பார்த்து எப்படி அவங்க பயந்து போகணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. இந்த இடத்துக்கு போனால் அவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துக்கு அனுப்பி வைங்க. எப்படி இருக்கணும், எப்படி அந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிக் கொடுங்க. அது வீட்டிலேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது அப்படின்னு நான் அந்த விஷயத்தையும் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அதான், தேங்க்யூ. இது நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன். லாஸ்ட் டைம் வந்து நான் அரசாட்ட வந்து சொன்னேன், இதுமாரி இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த வாட்டி கரெக்டாக அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம சொல்கிறத கேட்குற அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ நம்ம எல்லோரும் சாருக்கும் அதே போல் டீச்சர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. என்னுடைய வணக்கங்கள். என்னோடய பாப்பா வந்து எல்கேஜி சேர்த்துருவோம். சார் சொல்கிற மாதிரி வீட்டில் வந்துட்டு நாங்கள் 3 வயசு வரைக்கும் நம்ம கையில் இருக்கிறப்ப அவள் ஒரு மாதிரி வளர்ந்துருப்பாள். எங்கள் பாப்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் பால் பாட்டில் வச்சுட்டே தான் சுற்றிட்டு இருக்கோம். எங்கள் மாமியார் கையில் தான் தூங்குவோம். ஃபஸ்ட் நாள் கொண்டு வந்து விட்டுட்டு நான் தான் அழுதுட்டு போனேன். அப்புறம் மறுநாள் கொண்டு வந்து விடுறப்ப அவள் பாட்டுக்கு சிரிச்சுட்டு எப்போதும் போல் கேஷுவலாக போயிட்டு 3 மணி வரைக்கும் இருந்தாள். ஃபஸ்ட்டு 12 மணிக்கு அழைச்சிட்டு பண்ணிருந்தேன். அப்போ எனக்கு தான் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆஃபீஸில் போய் இந்த பிள்ளை ஞாபகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மணி வரைக்கும் இருக்கிறப்பையும் அவள் சந்தோஷமாக தான் இருக்கா. அப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, நம்ம 2 பசங்களை வச்சுட்டு வீட்டில் பார்த்துட்டு இவ்வளோ சிரமப்படுறோம், அவங்க எப்படி தான் வச்சு அதை கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் என்னை கேட்டால். ஏன்னா செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க டீச்சர்ஸ். அதனால் டீச்சர்ஸ்க்கு என்னுடைய பெற்றோர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பசங்களை இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு எல்லார் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் வேடன்னு தான் இருக்குது. இதுலேருந்து நான் மீண்டு வந்தால் தான் என்னால் சரியாக பேச முடியும். இருந்தாலும் பேசுகிறேன். நான் ஒரு ரொம்ப பேருக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்தது. இங்கே உதவியாளருக்கு நன்றி சொல்லணும். அப்போ என் பையனை ஸ்கூலில் சேர்க்குறப்ப எனக்கு தெரியல. இப்போ அவங்க நன்றி சொல்லி ஆகணும். இப்போ எங்கள் பொண்ணை கூட தான் இங்கே சேர்த்துருக்கேன். அது அழுதுகிட்டு வருது. ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு உள்ளே சேர்த்துக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அது கொடுக்குற அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நம்பிக்கையாக இருக்குது. அவங்க அது உதவியாளர் சொல்கிறாங்க, வந்து உடையிலேயே சொல்லிடுறாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு, நீ பயப்படாம போங்க அப்படின்னு. திருப்பி நான் அழைக்க வரப்ப அது சிரிச்சுக்கிட்டு தான் வருது. வர்றப்ப அழுதுகிட்டு போகிற ஒரு குழந்தை வந்து சிரிச்சுக்கிட்டே தான் திரும்ப வருது. அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் டீச்சர்ஸுக்கு, இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸுக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைகளை சரி பண்ணி கொண்டு வராங்க. எங்கள் வீட்டில் 2 குழந்தைகளை வச்சு நான் எல்லாம் சரி பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க வந்து இவ்வளோ குழந்தைகளை வச்சு ரன் பண்ணி சரி பண்ணி அவங்களுக்கு திருப்தியாக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக கொடுக்குறாங்கன்னா அவங்கள பாராட்டி தான் ஆகணும். இதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. என்னால் பேசவே முடியல. ஒரு மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கெல்லாம் எப்படி பேசுறீங்கன்னு தெரியல. இதுலேருந்து நான் வெளியில் வந்தால் தான் இதை என்னோட கருத்தை சொல்ல முடியும். இப்போதைக்கு நன்றியை மட்டும் சொல்லிக்கிறேன். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், கற்றுக் கொடுக்குற இடத்துல நம்மளும், கற்றுக்கிற விதத்தில் அவங்களும் இருக்கிறதுனால நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க முடியும். அவங்களுக்கு புரியாது, சொல்லிக் கொடுக்கணும். கற்றுக்கிற இடத்துல தான் அவங்க இருக்காங்க, கற்றுக் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கோம். இதுக்கப்புறம் விரைவாக எவ்வளோ நாளும் பேசலாம். ஆனால் எனக்கு பேச முடியல. இதான் உண்மை. நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே.